ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மோரிஸ் வ்லாக். ஆக்சுவலாக இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லையும் சரி என்கிட்ட நிறைய பேர் இப்போ இந்த டைமில் வந்து ரீசெண்டாக வந்து கேட்குறது என்னன்னா, தீபம் பாஸ் எப்படி வாங்குறது ப்ரோ, நான் வேணா ஒரு காசு தரேன், ஒரு 2-3 பாஸ் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ தீபம் பாஸ் எப்படி வாங்குறது, எங்கே வாங்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹைப் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ எனக்கு வந்து நல்ல ரீச் கிடைக்கும். சரி வாங்க. கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் இப்போ 2025 ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 24th வந்து கொடியேற்றம் நடக்குது. ஸோ அன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகாரதம் நடக்கும். ஸோ எல்லா தேரும் வந்து போகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிஷப வாகனம், அதுக்கப்புறம் வந்து சில்வர் வெள்ளி ரதம் அதெல்லாம் நடக்கும். இந்த வாட்டி கார்த்திகை தீபம் 2025 எப்போ நடக்குதுன்னா டிசம்பர் 3ஆம் தேதி. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் பரணி தீபமும் ஈவினிங் 6 மணிக்கு மகா தீபமும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து மகாதீபத்துக்கு தான் பாஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். மகாதீபத்துக்கான பாசஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆன்லைன் தான். ஸோ ஆஃப்லைனில் அதாவது நேரில் கிடைக்கிறது வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இல்லை வந்து கோயிலில் இருக்க நிர்வாகத்துவம் அது மாதிரி தான் கிடைக்கும். லோக்கல்ஸ் கூட கிடைக்கிறது இல்லை. ஸோ அது தனி விட்டுருங்க. பட் ஆன்லைன் தான் காமன் மேன் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுறது வந்து ஆன்லைனில் தான். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது, 500 அண்ட் 600ன்னு இருக்குது. ஸோ 600 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த தீபம் ஏற்றுட்டாங்க தெரியுமா கோயிலுக்குள்ளே, ஸோ அந்த அர்த்தநாதீஸ்வரர் வருவார்ல, ஸோ அதெல்லாம் வந்து பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கான பாஸு. 500ன்றது நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க முடியாது, பட் மேலே இருந்து அந்த நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் மேலே ஏறிட்டு அங்கேருந்து நம்ம வந்து கீழே மகாதீபமும் பார்க்கலாம், மேலே இருக்க மலையில் ஏற்றுற தீபமும் ஒன்றா பார்க்குற மாதிரி ஒரு இது கிடைக்கும். ஸோ 500 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 1000 பாசஸ் கிட்ட அவைலபிளாக இருக்கும். 600 எவ்வளோன்னு தெரியல, 200 சொல்கிறாங்க, 500 சொல்கிறாங்க. ஸோ எஸ், அது வந்து அவைலபிலிட்டி கம்மி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஓப்பன் பண்ண 10 மினிட்ஸில் வந்து காலி ஆகிடுன்னு சொல்கிறாங்க. அண்டு இது எப்போ ஓப்பன் ஆகும், என்ன வெப்சைட் அப்படின்னா அண்ணாமலையார் ஹெச்ஆர்சி கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வந்து வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும். அந்த பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி டைமு, அதுக்கப்புறம் எந்த கோபுரம் வழியாக நம்ம போகிறோம் எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லிவிடுவாங்க. ஸோ அது நான் வந்து கோபுரம் வச்சு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். கைஸ், ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு தீபம் பஸ் வந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி டைம் அண்ட் வந்து எந்த கோபுரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடம் இருக்குல்ல, ஸோ அம்மணி அம்மன் கோபுரம் இதில் தான் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து போடுவாங்க. ஸோ இந்த இடம் இருக்குல்ல, இங்கே வந்து மேக்ஸிமம் ரோடெலாம் பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த என்ட்ரன் ஃபுல்லாகவே, இந்த வழி ஃபுல்லாகவே. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஹோட்டலோ இல்லை வேறு எதுவும் ஆக்டிவிட்டிஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து பாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை அலோவ் பண்ணுவாங்க. பட் பாஸ் இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் எந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ட்ரியே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சுற்றிட்டு வரணும், இல்லை வந்து கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது கொஞ்சம் பார்த்து புக் பண்ணிக்கோ. ஒன்லி அந்த 2 or 3 days மட்டும்தான். ஸோ தீபத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டத்துலேருந்து நிறைய போலீஸ் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஈஸியாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி பாஸ் வச்சுருக்காங்க, அதுவும் குறிப்பிட்ட டைம் மட்டும்தான். ஸோ மகாதீபம் 6 மணிக்குன்னா மதியானம் 3, 4 அந்த ரேஞ்சிலேருந்து அலோவ் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க, மற்ற டைமில் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஹோட்டல் எந்த புக் பண்ணியிருந்தீங்க, புக் பண்ண வேணாம் அப்படின்றது ஒரு சஜஷன். புக் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும், வேறு எந்த வே வர மாதிரி இருக்கும். அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்றது நமக்கு தெரியாது. அண்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா தரிசனத்துக்குலாம் அலோவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் கஷ்டமாக இருக்கும், ஒரு கூட்ட நெரிசல் இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு ஹை ஸ்பீட் நெட்வொர்க் அண்ட் வந்து கரெக்டான டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் கையில் வச்சிருந்தீங்க, வெப்சைட் ஓப்பன் ஆனோடனே அந்த அப்டேட் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் அப்டேட் இருக்கும். அது வந்து ஈவெண்ட் டே அன்றைக்கி மட்டும் தான் இருக்கும். லைக் வந்து இப்போ 28, 29 வந்து எக்ஸ்பெக்டட் டேட்னு சொல்கிறாங்க. 3ஆம் தேதி மகாதீபமா. ஸோ நவம்பர் 28 இல்லை 29 கிட்ட இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஸ்பிரிச்சுவல்னு ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், லைக் அந்த பாஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்றைக்கி மட்டும் அது ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து நம்ம அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் இந்த கொஞ்சம் நியூஸு இல்லை வந்து வேறு எதுனா யாருன்னா அப்டேட் பண்ணுறாங்களோ நம்ம பார்த்துட்டு இருக்கணும். ஸோ அது அன்றைக்கி மட்டும் கிடைக்கும், போய்ட்டு அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதை அப்ளை பண்ணுறது கிட்டத்தட்ட தட்கலில் புக் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். ஸோ எல்லா டீடைல்ஸ் அண்ட் நெட்வொர்க் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வாட்டி எல்லாரும் நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க நம்ம தீபத்தில். ஸோ கிரிவலம் போவாங்க, கோயிலுக்குள்ளே போவாங்க, வெளியிலேருந்து கூட வீட்டில் விளக்கேற்றி கூட நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ட்ரை பண்ணுங்கள், கிடைச்சிச்சுன்னா நல்லது, இல்லைனாலும் தப்பு இல்லை, நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அதை பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க, தென் வந்து ஹைப் பண்ணிக்கோங்க. See you guys. வேறு எதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ணுறேன். எனக்கும் தெரியாது, நானும் கேட்டு தான் சொல்லுவேன். தேங்க்ஸ் கைஸ். See you. He's a living like a rock star, from the clinic to the streets, he's capturing it all. Maria's the name.